இடைத்தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சித் தலைவர்கள் முகாமிட்டு தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் 3 நாள் பரப்புரையை நேற்று தொடங்கினார். இந்த இடைத்தேர்தல் 2016ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னோட்டம் என்று கூறினார். தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர் ஊழல் வழக்கில் சிக்கி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறுவது இதுவே முதன்முறை என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் குழுமியுள்ள தமிழக அமைச்சர்கள் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அதிமுக வேட்பாளர் வளர்மதியை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மாண்பு மக்களின் முதல்வர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அது தொடர்வதற்கு இங்கே அவர் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளராகத்தான் வளர்மதியை மக்கள் பார்க்கிறார்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் இரட்டைலை சின்னது தான் வாக்களிக்க போகின்ற உணர்வை தான் பார்க்க முடிகிறது. அது வேறு யாருக்கும் அவங்க ஓட்டு போகிற மாதிரி தெரியலன்றதுக்காக தான் நான் எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா வேட்பாளர் சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மணப்பாறை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதேபோல் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசனும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்கு சேகரித்தார். மக்களுக்கு இந்த தேர்தல் மீது நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் ஆணையர் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறேன் என்று சொல்கிறார். குதிரை ஓடப்பட்ட பின்பு லாயத்தை பூட்டுவதை போலத்தான் இப்பொழுது நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிவடைந்து விட்டது. வாக்காளர்கள் நேர்மையாக சிந்திக்க கூட அவர்களுக்கு நிலைமை இல்லாமல் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் அண்ணாதுரையும் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனிடையே விதியை மீறியதாக அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் 46 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 563 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.